ஷூட்டிங் ஸ்பாட்டில் பெண் ஒருவரை யூடியூபர் திவாகர் தரக்குறைவாக பேசியதை தட்டி கேட்டதால்தான் தங்கள் மீது பொய் புகார் அளித்திருப்பதாக மாக்கப்பா, கானா வினோத் உள்ளிட்டோர் விளக்கம் அளித்துள்ளனர். தனியார் தொலைக்காட்சி ஷூட்டிங் ஸ்பாட்டில் நடந்தது என்ன? மாக்கப்பா ஆனந்த் வந்து மது போதையில் இரும்பு ராடை கொட்டி எரிஞ்சு என்னை தாக்குனால அந்த ரத்த காயம் சார். உள்ளுக்குள்ளே ரத்தம் கட்டி போயிருக்கு, வெளியிலேயும் காயம் இருக்குது. உங்கள் கூட இருக்கிறவங்களை பற்றியோ இல்லை கூட வந்த பெண்கள் பற்றியோ யாராவது வந்து தவறாகவோ இல்லை வந்து ஒரு கேலி கிண்டலாகவோ இல்லை ஆபாசமாகவோ பேசினா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அந்த குக் வித் கோமாளி கேமராவிலே அது எல்லாமே பதிவாயிருக்கு. அவங்க என்னை அடித்தது, தாக்குனது. காவல் ஆய்வாளர் வந்து அதை ஆக்சுவலாக ஆய்வு பண்ணணும், பேசணும். ஏன்னா இது மாதிரி கர்மம் பிடிச்சவனங்கள்லாம் வந்து பார்த்தோன்னா நம்ம வந்து என்கரேஜ் பண்ணுறோம் அப்படின்றது வந்து பார்த்தோன்னா எனக்கு தோணுது. மற்றவங்களுக்கு தோணுனா எனக்கு வந்து சந்தோஷமாக இருக்கும்னு நினைக்கிறேன். அவ்வளோதான். நான் நல்லா வளர்ந்து வர்றேன். பிக் பாஸ் சீசன் 9 வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு நல்ல பேர் வாங்கின ஒரு நபர். இதன் காரணமாக வந்து பார்த்தீங்கன்னா புகழ், கானா வினோத், அன்சர் இவங்க மேலே வந்து சட்டப்படி நடவடிக்கை எடுக்கணும். கானா வினோத், மாக்கப்பா உள்ளிட்டோர் இரும்பு ராடால் தன்னை கண்மூடித்தனமாக தாக்கியதாக போலீசில் புகார் அளித்த யூடியூபர் திவாகர். ஷூட்டிங் ஸ்பாட்டில் பெண் ஒருவரிடம் திவாகர் எல்லை மீறியதை தட்டி கேட்டதால் அவர் வேண்டுமென்றே பொய் புகார் அளித்திருப்பதாக எதிர்த்தரப்பினர் குற்றம் சாட்டியுள்ளனர். மீண்டும் சர்ச்சையை கிளப்பியுள்ள ரியாலிட்டி ஷோ ஷூட்டிங் ஸ்பாட் விவகாரத்தில் நடந்தது என்ன? சோசியல் மீடியா மூலம் பிரபலமாகி நடிப்பு அரக்கன், வாட்டர்மெலன் ஸ்டார் என தன்னைத்தானே புகழ்ந்து அதன் மூலமாக பிக்பாஸ் வரை சென்றவர்தான் யூடியூபர் திவாகர். லேட்டஸ்டாக சென்னை செம்பரம்பாக்கம் பகுதியில் உள்ள EVP ஃபிலிம் சிட்டியில் நடக்கும் தனியார் தொலைக்காட்சி ரியாலிட்டி ஷோவில் பங்கேற்க இவர் சென்றுள்ளார். அங்கு கானா வினோத், மாக்கப்பா ஆனந்த், புகழ் உள்ளிட்டோர் தன்னுடைய வளர்ச்சி பிடிக்காமல் வேண்டுமென்றே பிரச்சனை செய்து மது போதையில் தன்னை இரும்பு ராடால் தாக்கி காயப்படுத்தியதாக திவாகர் போலீசில் புகார் அளித்திருந்தார். என்னோட அளவு நடிப்பு வந்து புகழுக்கோ மாக்காப்பாவுக்குள்ள நடிப்பு இருந்தால் எங்கேயோ போயிருப்பாரு. மாக்காப்பா சீனியர் சார், வயசுலையும் சரி சார். நாங்கள் ஸ்கூல் காலேஜில் படிக்கிறப்பே அவர் ஆங்கரிங் பண்ணார். இன்ன வரையும் ஆங்கராக தான் இருக்காரு. இவரோட எண்ணத்துக்கு என்னைக்குமே ஆங்கரை விட்டு தாண்ட மாட்டார். ஆங்கர் இருந்து கீழே போவார். ஏன்னா மடிபோதை, கெட்ட பழக்கம், போட்டி, பொறாம அம்புட்டு இருக்கு. மாக்காப்பா பற்றி மக்களுக்கு தெரியவே இல்லை சார். சார் ஒரு மது போதையில் இரும்பு ராடை வச்சு அடிக்கிறாருன்னா பார்த்துக்கோங்க. அதுவும் என்னையவே மக்கள்கிட்ட க்ளோஸ் கான்டாக்டில் இருக்கேன், பத்திரிகை கிட்ட க்ளோஸ் கான்டாக்டில் இருக்கேன். வாட்டர்மெலன் ஸ்டார் சார் என்னை தொடணும் அழிக்கணும்னு நினச்சவங்க நீங்களே பார்த்துருப்பீங்க. ஒருத்தன் கூட இல்லை, எல்லாம் அழிஞ்சு தான் போனானுங்க. அடுத்து இப்போ மாக்காப்பா இருக்கான், கானா வினோத், அடுத்து இந்த புகழ். இந்த 3 பேர் இருக்கிற இடத்துல ஏன் போறாங்களா என்னன்னு பாருங்க. இப்புகாரின் பேரில் கானா வினோத், மாக்கப்பா ஆனந்த், புகழ் உள்ளிட்டோர் காவல் நிலையத்தில் ஆஜராகி போலீஸ் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டனர். அதில் யூடியூபர் திவாகர் விளம்பரத்திற்காக இப்படி ஒரு பொய் புகாரை அளித்திருப்பதாக அவர்கள் கூறியுள்ளனர். ஷூட்டிங் ஸ்பாட்டில் பெண் ஒருவரிடம் எல்லை மீறிய திவாகர் அதை தட்டி கேட்டதால் தங்கள் மீது பொய் புகார் அளித்திருப்பதாக குற்றம் சாட்டியுள்ளனர். தகாத வார்த்தைகளை பேசியிருக்காரு, பெண்களை பத்தி வந்து தவறா பேசுறாரு. ஒரு கணவன் முன்னாடியே வந்து பார்த்தோன்னா அவரோட மனைவி மேல போயிட்டு இப்படி கையை போட்டு செல்லம், இவ்வளவு நாள் நீ வந்து பார்த்தோன்னா வீட்டுக்காரோட இருந்துட்ட, ஒரு நாள் என் கூட இருந்தா இது காமெடியா? நீங்க சொல்லுங்க. அப்படிலாம் பேசாதீங்க, தரக்குறைவா யாரும் பேசாதீங்க, சாதி ரீதியா பேசாதீங்க, வல்கரா பேசாதீங்கன்னு சொன்னதுக்கு நாங்க அடிச்சு 2 கம்ப்ளைண்ட் கொடுத்து வந்திருக்கோம். சட்ட ரீதியா வந்து நம்ம ஏன்னா ஒரே நிமிஷம் அவருடைய பேஜ்ல இருந்தும் போட்டிருக்காரு. அவரு டெலிட் பண்ணாலும் சரி, அவர் பேசுறது நிறைய இடத்துல இருக்கு இல்லையா, அது நம்மகிட்ட வீடியோ ரெக்கார்டா நாங்க ஏன் வந்து சட்ட ரீதியா அவருக்கு எடுப்போம். இருதரப்பு குற்றச்சாட்டையும் புகார் மனுவாக பெற்றுக்கொண்ட போலீசார் அது தொடர்பாக விசாரணை நடத்தி வருகின்றனர். விசாரணையின் முடிவிலேயே யார் மீது தவறு என்பது குறித்து தெரிய வரும்.